Hey, what's up guys, welcome back to my channel Skating Tutorials. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ Snapseed அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எனக்கு சேம் பேக்ரவுண்ட் வேணும், ஆனால் என்னோட இமேஜ் வந்து ஆட் பண்ணோம். அதை எப்படி பண்ணுறது அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் பிகின். உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் வேணுமோ அந்த பேக்ரவுண்டோட இமேஜோடு சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க Snapseed அப்ளிகேஷனில். தென் உங்களுக்கு பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஹீலிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த கேர்ள் இமேஜை மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்மள இந்த பேக்ரவுண்ட் தேவை, பட் அந்த கேர்ள் வந்து இருக்க வேணால் நம்மளோட பிக்சர் ஆட் பண்ணுறதுக்காக. ஸோ அதெல்லாம் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும். தென் பாட்டமில் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ அந்த கேர்ள் இமேஜ் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. தென் பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா டபுள் எக்ஸ்ப்ளோஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டு ஒரு இமேஜ் மாதிரி ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த இமேஜ் வந்து அந்த பேக்ரவுண்டுக்கு வந்து வேணுமோ அந்த இமேஜ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கேலரியை சர்ச் பண்ணி. அண்ட் மொபைல் எப்படி எடிட் பண்ணணும் டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு டெய்லி எடிட் செய்யணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அந்த ஆட் பண்ண இமேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒப்பாசிட்டி வந்து கம்மியாக அது மாதிரி லைட்டாக தான் தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் உங்களோட இமேஜ் வந்து கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணுமோ அந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அந்த உங்களுக்கு தேர்டில் ட்ராப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஒப்பாசிட்டி வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு வியூ எடிட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் டபுள் எக்ஸ்ப்ளோஷன் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு எடிட்னு ஒரு செகண்டாக உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். அந்த கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மர்ஜ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து அப்பியர் ஆகிடும். அண்ட் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு ஆரமாக இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு 0க்கு ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களோட இமேஜை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இரேஸ் ஆகிடும். நீங்கள் என்ன இமேஜ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிங்கனோ அதை ஃபுல்லாக நம்ம இப்போ இரேஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்டும் க்ரியேட் ஆகிடும். அதே நீங்கள் வந்து உங்களோட இமேஜை மட்டும் நீங்கள் கரெக்டாக இரேஸ் பண்ணிக்கோங்க. லைக் பிக்சர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி பேக்ரவுண்ட் இல்லாமல் நம்ம இமேஜை மட்டும் க்ராப் அவுட் பண்ணுறோமோ அது மாதிரி தான் ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி இப்படி தான் நம்ம பேக்ரவுண்டு இல்லாமல் நம்ம இமேஜை மட்டும் கரெக்டாக க்ராப் அவுட் பண்ணணும். அண்ட் மொபைல் எப்படி ஈஸியாக எடிட் பண்ணலான்னு சொல்லிட்டு டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். லைக் பிக்சர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபோட்டோ வந்து செம்ம கிளாரிட்டி ஆகாது, தென் இன்ட்ரோ எஃபெக்ட், யூடியூபோட இன்ட்ரோ, தென் டெக்ஸ்ட் எஃபெக்ட்னு சொல்லிட்டு நிறைய டுட்டோரியல்ஸ்லாம் போட்டிருக்கேன். அதில் இந்த சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் எரேஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக எரேஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இங்கே டிஃபால்ட்டாக வந்து சைஸ் ஆப்ஷன்லாம் கொடுக்கல. நீங்கள் எப்படி எரேஸ் பண்ணணும்னா உங்களுக்கு மைண்டான இடத்துலலாம் வந்து நீங்கள் எரேஸ் பண்ணணும்னா லைக் நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சைஸ் வந்து கம்மியாகும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. தென் கரெக்டாக எரேஸ் பண்ணதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் லெஃப்ட் சைடில் ஆரோ மார்க் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வேறு பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணி நம்மளோட இமேஜை வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கொடுத்தாலே உங்களோட இமேஜ் ஓவராலாக ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ பென்சில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு ஒயிட் பேலன்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜோட டெம்பரேச்சர் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணாலே போதும். டெம்பரேச்சர் வந்து ஒரு 6 to 7க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் டிண்ட் ஆல்சோ வந்து ஒரு 2 to 3க்கு வந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சனா மிடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து காமிப்பாங்க. தென் டிக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அகைன் பென்சில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு டோன் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் கான்ட்ராஸ்ட்டும் வந்து ஒரு 15 to 20க்கு நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் டிக்ரீஸ் பண்ணாலே போதும். தென் டிக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்மளுக்கு சேஞ்சஸ்லாம் தெரியும். தென் அகைன் ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு தலை போதும். பென்சில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் எக்ஸ்ட்ரா ஸ்கேலுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே நிறைய HDR எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதோட ஃபில்டரோட ஸ்ட்ரென்த்தை மட்டும் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. பிகாஸ் ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும், நம்ம லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுங்க. தென் டிக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அகைன் பென்சில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஒயிட் பேலன்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ டெம்பரேச்சர் மட்டும் ஒரு 7 to 8க்கு நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஓவரால் இமேஜ் பார்த்தீங்கன்னா ப்ளூ டோனில் தான் இருக்குது. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ளூ டோன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஓவராலாக பார்க்கும்போது நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நம்ம எனக்கு எந்த எடிட் பண்ண மாதிரியே இருக்காது. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம எந்த பேக்ரவுண்ட் நம்மளுக்கு வேணுமோ அந்த பேக்ரவுண்ட் நீங்கள் வந்து ஹீலிங் பண்ணிவிட்டு அதை எரேஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா உங்களோட இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணி சின்ன எடிட்ஸ் கொடுத்தாலே போதும். உங்களோட இமேஜ் பார்த்தீங்கன்னா ஓவராலாக அந்த பேக்ரவுண்டுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகிடும். தென் டவுனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோ மார்க் டவுனில் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து சேவ் ஆகிடும். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.